எஸ். குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் பேசுகிறது ஆடிபிளாக இருக்கா? ஆடிபிளாக இருந்தால் ஒரு தம்பி இம்ப்ரெஷன் போடுங்க. யாரோ ஒருத்தர் போடுங்க. ரைட், ஓகே, போதுமான. குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். அந்த 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட்ஸில் மொத்தமே 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. முதல்ல அது என்ன டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுவோம். அக்கௌண்ட்ஸில் மொத்தம் 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? 8. என்னென்ன அப்படின்னா, 1 பர்ச்சேஸு, 2வது பர்ச்சேஸ் லெட்டர், 3 சேல்ஸு, 4வது சேல்ஸ் ரிட்டர்ன். இந்த 4 ஒரு ஜாதி. 5வது ரசிப்ட், 6வது பேமெண்ட், 7வது கான்ட்ரா, 8வது செய்தி. ஸோ டேலியில் மொத்தம் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் மொத்தமே 8 தான் இருக்குது. இந்த 8 தவிர வேறு எதுவுமே கிடையாது. நாட் ஓன்லி இன் டேலி. அது என்ன கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டாக இருந்து போட்டோம். நீங்கள் எந்த சாஃப்ட்வேரில் வேணாலும் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ரெமடியில் மெயின்டைன் பண்ணுங்கள், ஒண்டர் சாஃப்டில் மெயின்டைன் பண்ணுங்கள், பிளிட்ஸில் மெயின்டைன் பண்ணுங்கள், பிசி, சோஹோ, டேலி, சாப்பு, நம்பணிகம், ட்ரேடு, எத்தனையோ வகையான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. எத்தனை வகையான சாஃப்ட்வேர்ஸாக இருந்தாலும் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் மொத்தமே 8 தான். ஆனால் இந்த 8 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த புக்லேயும் சொல்லப்படலை. ஆஃப்டர் டேலி, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டேலி ஒன்லி இட் கம்ஸ் டு அவர் நாலேஜ். மொத்தமே அக்கௌண்ட்ஸில் 8 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. இது என்ன வகையான டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கும் பொருத்தம். அது வந்து ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அல்லது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அல்லது டைப் ஆஃப் பர்சனை பொறுத்து அது ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருக்கட்டும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ஸ், எப்படி வேணால் எனி கைண்ட் ஆஃப் டைப் ஆஃப் பர்சனாக இருந்துட்டு போட்டோம். அதே மாதிரி எனி கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் மெத்தட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேட் அக்கௌண்டிங்காக இருக்கட்டும் போட்டோம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அக்கௌண்டிங்காக இருந்துட்டு போட்டோம். ஸோ எந்த வகையான அக்கௌண்டிங்காக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் மொத்தமே 8 தான். ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். முதல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, முன்னாடி கோல்டன் ரூல் இருக்குது. கோல்டன் ரூல் பற்றி நமக்கு தெரியும். கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, மொத்தம் 3ஆக பிரிக்கிறோம். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்ங்கிறது என்ன? டெபிட் ஆல் த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸ், கிரெடிட் ஆல் த இன்கம் அண்ட் கெயின். ஆனால் ஆஸ் பர் த கோல்டன் ரூல் நம்மளால் அக்கௌண்ட்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, இட் இஸ் நாட் பாசிபிள். நாட் பாசிபிள்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக புரிஞ்சுட்டு அந்த ரூல் படி போகிறது கஷ்டம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு இதை விளக்குறேன். இந்த மாதிரி ஒன்று இருக்குது உங்களுக்கு. ரமேஷ் started business with a capital of rupees 5 lakhs. by cash. ரமேஷ்ங்கிறவர் ஒரு 5 லட்ச ரூபா கேஷை வச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். இந்த டிரான்சாக்ஷனில் எந்த அக்கௌண்ட் டெபிட், எந்த அக்கௌண்ட் கிரெடிட்டு? நீங்கள் பழக்க தோஷத்தில், மனப்பாடத்தில் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அது ஓகே, ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், அந்த ஞாபகத்தில் சொல்லிடுவோம். ஆனால் எனக்கு ரூல் படி எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. எனக்கு இதை ரூல் படி எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னா, இதில் என்னென்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். என்னென்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகிருக்கு? ரமேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு அஃபெக்ட் ஆகிருக்கு.
ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட். ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட். அடுத்தது கேஷ் அஃபெக்ட் ஆயிருக்கு. கேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரியல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இந்த இடத்துல டெபிட் த ரிசீவரா, கிரெடிட் த கிவரா? இப்போ வந்து கிவரா ரிசீவரா? ரமேஷ். ரமேஷ் வந்து கிவர். ஓகேவா? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதனால் என்ன பண்ணணும்? ரமேஷை கிரெடிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், நார்மலாக வந்து இதுக்கு ஜேவி போடணும் அப்படின்னா ரமேஷ் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரெடிட் பண்ணிடுவீங்க. ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே வந்து 5 லட்சம் அப்படின்னு போட்டுருவீங்க. இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டுடைய ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். கிரெடிட் த கிவர் போட்டாச்சு. டெபிட் த ரிசீவர் யார் இந்த இடத்துல? இல்லை, டெபிட் த ரிசீவர்னு இல்லை. கிரெடிட் த கிவர் போட்டாச்சுன்னா டெபிட் த ரிசீவர் தானே வரணும், வரல. அப்போ கேஷோடைய ரூல் எடுத்துக்கணும். இந்த ரூல் பாருங்கள், ரியல் அக்கௌண்ட்டுடைய ரூல். ரியல் அக்கௌண்ட்டுடைய ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ டெபிட் வாட் கம்ஸ்னா உள்ள கேஷ் வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கிறோம். 5 lakh கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். வெளியில் என்ன போகுது? உள்ள கேஷ் வருது, வெளியில் என்ன போகுது? ஸோ இந்த கோல்டன் ரூல் படி போனோம் அப்படின்னா முடியாது. கோல்டன் ரூல் படி அந்த ரூலை புரிஞ்சுட்டு அந்த ரூல் படி போகிறோம் அப்படின்னா நம்மளால் ஜேவி போட முடியாது. நம்ம ஜேவியை மனப்பாடம் பண்ணி தான் நம்மளால் எழுத முடியும். அதனால் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோல்டன் ரூலை கொஞ்சம் ஓரங்கட்டி வை. என்ன பண்ணு? இந்த கோல்டன் ரூலை கொஞ்சம் ஓரங்கட்டி வை. நான் சொல்கிற ரூலை ஃபாலோ பண்ணு, உனக்கு அக்கௌண்ட்ஸ் ஈஸியாக வரும். டேலிக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு மெத்தடு செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பண்ணினேன் அப்படின்னா உனக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து ஈஸியாக வரும். என்ன சார் கோல்டன் ரூல் வேண்டாமா? கோல்டன் ரூல் நல்லா கவனிச்சுக்கோ, நான் வேண்டான்னு சொல்ல வரல. கோல்டன் ரூலை கொஞ்சம் ஓரங்கட்டி வை, என் ரூலை ஃபாலோ பண்ணுங்கிறேன். என் ரூல் உனக்கு பிடிச்சிருந்தா, சார் எனக்கு உங்கள் ரூல் பிடிச்சிருக்கு சார், நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சீனிவாசன் ரூலை ஃபாலோ பண்ணு. இல்லை சார் எனக்கு உங்கள் ரூல் குழப்பமாக இருக்குது, வெல் அண்ட் குட், நீ கோல்டன் ரூல் படியே போய் அழு. ஒரு படம், அம்மன் கோயில் கிழக்காலைன்னு ஒரு சினிமா. அம்மன் கோயில் கிழக்காலை சினிமாவில் நான் சொன்ன ஜோக்கெல்லாம் உண்மை, பொய் கிடையாது, உண்மைதான். அம்மன் கோயில் கிழக்காலை படத்தில் செந்தில் வந்து கடையில் உட்காந்துருப்பான். அங்கேருந்து ஒரு லேடிஸ் வந்து மணி என்னன்னு கேட்கும் செந்தில்கிட்ட. இப்படி வாட்சை எடுப்பான், இதான் வாட்ச் எடுப்பான். வாட்ச் எடுத்துட்டு மணி சொல்லுவான் 10:30 அப்படின்பான். என்ன சொல்லுவான்? 10:30 அப்படின்பா. என்னங்க ரெண்டு கடிகாரம் பார்த்து சொல்கிறீங்க அப்படின்பான். ஒன்றில் சின்ன முள் ஓடாது, இன்னொன்றில் பெரிய முள் ஓடாது அப்படிம்பான். என்ன சொல்லுவான்? ஒன்றில் சின்ன முள் ஓடாது, இங்கே மணி சின்ன முள் ஓடாது, ஒன்றில் பெரிய முள் ஓடாது. அப்போ ஒன்றில் மணியை பார்க்கணும், ஒன்றில் நிமிஷத்தை பார்க்கணும். அந்த மாதிரி சொல்லி 10:30 காரி துப்பிட்டு போவோம். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அப்படியே இந்த கோல்டன் ரூல் வாங்க. டெபிட் த ரிசீவர் ஆனால் கிரெடிட் இல்லை, இல்லை கிரெடிட் த ரிசீவர் டெபிட் இல்லை. இந்த 10:30 மணி சொல்கிற மாதிரி, 2 கடிகாரத்தை பார்த்து மணி சொல்கிற மாதிரி நாம் வந்து டெபிட்டுக்கு ரியல் அக்கௌண்ட்லேருந்து ரூல் எடுத்துக்கணும், கிரெடிட்டுக்கு பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து இங்கே பாதி பிச்சுக்கணும், அங்கே பாதி பிச்சுக்கணும். அப்புறம் எப்படி நமக்கு அக்கௌண்ட்ஸ் புரியும்? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ப்ளீஸ் ஃபர்கெட் த கோல்டன் ரூல் ஃபார் சம் டைம். நான் சொல்கிற வரைக்கும் இந்த கோல்டன் ரூலை கொஞ்சம் ஓரங்கட்டி வை. நான் என்னுடைய ரூல் உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீ இந்த ரூலை ஃபாலோ பண்ணு. ஃபைனலாக சொல்லு, சார் கோல்டன் ரூல் பிடிச்சிருக்கு அல்லது சீனிவாசன் ரூல் பிடிச்சிருக்கு. எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். என்னுடைய ரூல் என்ன அப்படின்னா, each and every type of transaction first we have to identify the transaction. ஓகேவா? என்ன சொல்கிறேன்? each and every type of transaction,
each and every type of transaction, first you have to identify the transaction. Identify the transaction என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்து நீ முடிவுக்கு வரணும். இது வந்து பர்ச்சேஸ், இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இது சேல்ஸு, இது சேல்ஸ் ரிட்டர்ன், இது ரசிப்ட்டு, இது பேமெண்ட்டு, இது கான்ட்ரா, இது ஜேவி அப்படின்னு முடிவுக்கு வரணும். எப்படி சார் முடிவுக்கு வருது? அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி பர்ச்சேஸ்டு 1000 குவான்டிட்டி அட் த ரேட் ஆஃப் இந்த ரேட்டு அப்படின்றது தான் அது பர்ச்சேஸு. இத்தனை குவான்டிட்டி சோல்டு அப்படிங்கிற வேர்டு வந்தால் அது சோல்டு. எக்ஸுக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 300 சோப்பு, ஒரு சோப்பு 10 ரூபா, அது பர்ச்சேஸ். அதில் ஒரு 10 சோப்பு வேண்டான்னு எக்ஸுக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நீ ஒய்க்கு ஒரு 2000 சோப்பு விற்றுருக்க, அது சேல்ஸு. நீ விற்ற சோப்பில் ஒரு 50 சோப்பு சரியில்லைன்னு திருப்பி கொடுக்குறான், அது சேல்ஸ் ரிட்டர்ன். நீ ஒயிட்ட கடனுக்கு விற்றுருக்க, ஒரு மாதம் கழித்து அவன் உனக்கு காசு கொடுக்குறான், அது ரசிப்ட்டு. அந்த காசை வாங்கி நீ பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற, அவன் கேஷாக கொடுக்குறான், அதை தூக்கி நீ பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற, கான்ட்ரா. அந்த பேங்க்கில் இப்போ உன் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, உன் அக்கௌண்ட்லேருந்து சப்ளையருக்கு நீ செக்காக கொடுக்குற, பேமெண்ட். ஜேவி என்னங்கிறது கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனையும் நீ முதல்ல படித்து பார்க்கணும். படித்து பார்த்துட்டு இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்ல தெரியணும். சொல்ல தெரிஞ்சாதான் நீ அக்கௌண்டன்ட், இல்லைனா இல்லை. ஒரு போலீஸ்காரன் டிராஃபிக்கில் நிற்பான் சிக்னலில், எங்கேயோ ஒரு 20-30 வண்டி 100 வண்டி வந்துக்கிட்டே இருக்கும் வரிசையாக. கரெக்டாக எப்படி தான் கேஷ் பண்ணுவான்னு தெரியாது. ஒரு வண்டியை குறுக்க புந்து மடக்குவான், அந்த மடக்கிற வண்டி நம்ம வண்டியாக இருக்கும், கரெக்டாக போய் நம்ம நிற்போம். நம்மள்ட்ட லைசன்ஸ் இருக்காது, இல்லை பின்னாடி உட்காந்துருப்பான், ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டோம், இல்லை நாமளே ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டோம், மாட்டோம் இல்லையா? எப்படி தான் தெரியுமோ தெரியல. நான் இந்த வாட்டி முடிவு பண்ணிட்டேன், அடுத்த வாட்டி யாராவது இந்த முனையில் முக்குக்கு முக்கு நின்று இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு நான் தடை விதிக்க போகிறேன் அப்படின்னு எந்த அரசியல்வாதியாவது சொன்னாங்கன்னா போலீஸ்காரங்க பிடிக்கவே மாட்டாங்க. ஹெல்மெட்டு போடலை, இன்சூரன்ஸ் இல்லை, லைசன்ஸ் இல்லை அப்படின்னு பிடிக்கவே மாட்டோம் அப்படின்னு எந்த கட்சிக்காரனா சொன்னால் அவனுக்கு தான் ஓட்டு போடணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், முக்குக்கு முக்கு நிற்கிறானுங்க. ஒரு போலீஸ்காரன் ஒரு குற்றவாளியை எப்படி பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணுறானோ அதே மாதிரி நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட்டு, போலீஸ்காரங்கிற அக்கௌண்டன்ட்டு ஒரு டிரான்சாக்ஷனை படித்து பார்த்ததும் இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்ல தெரியணும். ஓகேவா? என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். அடுத்தது இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். மொத்தம் டேலியில் எத்தனை டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது? 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. எத்தனை வகை? 8. அந்த 8ஐ எப்படின்னு நான் பிரித்து காட்டிட்டேன். இப்போ அதனுடைய கேஷ் இம்பேக்ட் சொல்கிறேன், அப்போ தான் ஜேவினா என்னன்னு தெரியும். இப்போ பாருங்கள், ஒன்று கேஷ் இம்பேக்ட் சொல்கிறேன். அடுத்தது கேஷ் இம்பேக்ட். கேஷ் இம்பேக்ட் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இன்க்ரீஸு டிக்ரீஸு, சரி ரைட், ஓகே, நான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே சொல்லி பாருங்கள், நாம் பர்ச்சேஸ் பண்ணினா நம்மள்கிட்ட இருக்கிற காசு கூடுமா குறையுமா? பர்ச்சேஸ் பண்ணினா என்ன ஆகும்? நம்மள்கிட்ட கேஷ் குறையும். ஸோ டிக்ரீஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணினா நம்மள்கிட்ட காசு குறையும். இப்போ சரவணா ஸ்டோர் போகிறேன், சரவணா ஸ்டோர் வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மளிகை கடை. அந்த மளிகை கடையில் போய்ட்டு எங்கள் வீட்டில் ரிலேட்டிவ் வந்திருக்காங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பிஸ்கட் பாக்கெட் வாங்குகிறேன். ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோட ரேட்டு 10 ரூபா. என்கிட்ட 500 ரூபா இருக்குது, 500 ரூபாயிலேருந்து 100 ரூபா எடுத்து கொடுத்து பிஸ்கட் பாக்கெட் வாங்குகிறேன். இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது? 400 இருக்குது. ப்ளஸ் நான் வாங்கிட்டு வந்த 10 பிஸ்கட் பாக்கெட் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணினா நம்மள்கிட்ட காசு என்னாகும்? குறையும்.
அந்த மாதிரி 10 பிஸ்கட் வாங்கிட்டு வந்தேன் வீட்டில். ஆனால் 7 பேர் தான் இருந்தாங்க. இன்னும் ஒரு பொண்ணு 8 சாப்பிட்டது. பாக்கி 2 பிஸ்கட் வேண்டாம். அதை வந்து என்ன பண்ணுறேன், கையோடு நான் கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ஆகும், நான் பிஸ்கட் வாங்கும்போது காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், காசை திருப்பி வாங்குவேன். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வரும்போது நம்மள்கிட்ட கேஷ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். கேஷ் இன்க்ளூடு பேங்க், ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ நம்மள்கிட்ட கேஷ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். மிரர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூ பாரு, அவன் சேல்ஸ் பண்ணுறான் என்கிட்ட. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவனுக்கு சேல்ஸ் பண்ணினா அவன் கையில் இருக்கிற காசு இன்க்ரீஸ் ஆகும், அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்கு குறையும். ஸோ கேஷ் மாத்திரம் பார்ப்போம் இம்பேக்டை. சேல்ஸ் பண்ணினா கேஷ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ். நான் போய் ரிட்டர்ன் பண்ணினா எனக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவனுக்கு அது சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்னில் என்ன பண்ணுவான், அவன் அங்கேருந்து காசில் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறான் இல்லையா. 2 பிஸ்கட் பாக்கெட் காசை 20 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணுறான். அது இப்போ அவங்ககிட்ட இருக்கிற காசு குறையும், டிக்ரீஸ். இப்போ பாருங்க, இந்த கோல்டன் ரூல் இருக்குல்ல, அது ஒரு அருமையான ரூல். அது எப்படி பிறந்தது தெரியுமா? இப்போ நான் ஒரு நாடார் மளிகை கடையில் போய்ட்டு எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வேணும்னு கேட்குறேன். ஆனால் காசு கேட்டேன் அப்படின்னா சீனிவாசன் பேர் எழுதி வச்சுலாம் கொடுக்க மாட்டான். காசை வாங்கி கல்லால் போடுவான், ஹார்லிக்ஸ் பாட்டில் தூக்கி கொடுத்துருப்பான். இதுவே நான் கடனுக்கு வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோ. இதுவே நான் கடனுக்கு வாங்கினா என்ன பண்ணுவான், சீனிவாசன் கணக்கை பற்று அப்படின்னு எழுதிப்பான். நான் சொல்லுவேன், ஆனால் என் பேரை 10 எழுதிக்கோனே, எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் கொடுங்க, கொடுப்பான். சீனிவாசன் அக்கௌண்ட்டு டெபிட்டு அப்படின்னு சொல்லி பற்று எழுதிட்டு 200 கொடுத்துள்ள ஹார்லிக்ஸ் பாட்டில். அதுதான் டெபிட். சீனிவாசன் அக்கௌண்ட் டெபிட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட். 4 நாள் கழிச்சு எனக்கு காசு வந்தோடனே நான் கொண்டு போய் கொடுப்பேன் 200 ரூபா. அன்றைக்கி வாங்கிட்டு போனேன் பார்த்தீங்களா, என் பேரில் மறக்காமல் வரவு வச்சுருண்ணா அப்படின்னு. அப்போ சீனிவாசன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணதை கிரெடிட் பண்ணணும், கேஷாக டெபிட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, ஸ்ரீனிவாசன் அக்கௌண்ட்டு கிரெடிட், நாட் சேல்ஸ். இப்போ இந்த பேச்சு வாக்கில் நம்ம வாங்கும்போது என்ன சொன்னோம், அண்ணன் என் பேரை 10 எழுதிக்கோ அப்படின்றோம். அதுவே நம்ம காசை கொடுக்கும்போது அண்ணன் என் பேரில் வரவு வைக்கிறோம். இதுதான் டெபிட் கிரெடிட். இது இங்கேருந்து தான் பிறந்தது இந்த கோல்டன் ரூல். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அப்படிங்கிற அந்த ரூல் வந்து எங்கேருந்து பிறந்ததுன்னா இங்கேருந்து தான் பிறந்தது. ஓகேவா? இப்போ அதன்படி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கடையில் போய்ட்டு ஹார்லிக்ஸ் பாட்டில் கடனாக வாங்கியிருக்கேன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 நாளைக்கு முன்னாடி கடனாக வாங்கியிருக்கேன். நான் கொண்டு போய் இப்போ காசை கொடுக்குறேன், பேமெண்ட்டு. நான் பேமெண்ட் பண்ணினா என்ன ஆகும், என்கிட்ட இருக்கிற காசு குறையும். நான் பேமெண்ட் பண்ணினா என்கிட்ட காசு குறையும். நான் யாருக்கு பேமெண்ட் பண்ணுறேன், எனக்கு வித்தவனுக்கு. அப்போ ரசிப்டில் கேஷ் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? ரசிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கேஷ் இன்க்ரீஸ். பேமெண்ட்டில் கேஷு டிக்ரீஸ். 200 வச்சுக்கோ, தெரியாது. 200 வச்சுக்கோ, நான் கேட்கும்போது கொடுன்னேன் வச்சுக்கோ, கேட்கும். கான்ட்ரா அப்படின்னா என்னென்னா, நம்ம காசை பேங்க்கில் டெபாசிட் பண்ணினா கான்ட்ரா, பேங்க்லேருந்து நம்ம காசை எடுத்துன்னு வந்தால் கான்ட்ரா. என்கிட்ட 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ஒன்று கனரா பேங்க்கு, ஒன்று இந்தியன் பேங்க்கு. கனரா பேங்க்லேருந்து இந்தியன் பேங்க்குக்கோ, இந்தியன் பேங்க்லேருந்து கனரா பேங்க்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா கான்ட்ரா. ஸோ கான்ட்ரா அப்படின்னா என் பணம் என்கிட்ட தான் இருக்கும். ஒன்று என்கிட்ட கேஷ் பாக்ஸில் இருக்கும், இல்லை பேங்க்கில் இருக்கும். தட்ஸ் ஆல். அதுக்கு பேர் தான் கான்ட்ரா. அது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராவில் கேஷ் இன்க்ரீஸும் இருக்காது, டிக்ரீஸும் இருக்காது, ஈக்குவலாக இருக்கும். ஜேவி, வாட் இஸ் கால்டு ஜேவி? ஜேவினா என்ன? ஜேவி வேற, ஜேர்னலைசிங் த டிரான்சாக்ஷன் வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் வேற வேற. ஜேவி வேற, ஜேர்னலைசிங் த டிரான்சாக்ஷன் வேற. ஜேர்னலைசிங் த டிரான்சாக்ஷனா எந்த அக்கௌண்ட் டெபிட், எந்த அக்கௌண்ட் கிரெடிட். ஜேவி அப்படின்னா என்ன? இது வரைக்கும் அந்த கேஷ் இம்பேக்ட் உள்ள சினாரியோஸை படித்து பாருங்க. பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன ஆகும், கேஷ் டிக்ரீஸ் ஆகும். பர்ச்சேஸ் ரிட்டர்னில் கேஷ் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் பண்ணினா கேஷ் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் ரிட்டர்னில் கேஷ் டிக்ரீஸ் ஆகும். ரசிப்டில் கேஷ் இன்க்ரீஸ் ஆகும்.
பேமெண்ட்டில் கேஷ் டிக்ரீஸ் ஆகும், கான்ட்ராவில் கேஷ் அப்படியே இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கேஷ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன, டிக்ரீஸ் ஆனால் என்ன, அப்படியே இருந்தால் என்ன. இப்போ நாலாவதாக இன்னொரு சினாரியோ இருக்கு. என்னன்னா, இப்போ கேஷே வரலன்னா, இது வரைக்கும் கேஷ்லாம் வந்தா இன்க்ரீஸ் ஆனால் எப்படி, டிக்ரீஸ் ஆனால் எப்படி, அப்படியே இருந்தால் எப்படி. இப்போ கேஷே வரலன்னா அதுதான் ஜேவி. ஸோ இன் ஜேவி கேஷ் வில் நாட் கேம், இஃப் கேஷ் கேம் இட் இஸ் நாட் ஜேவி. ஜேவினா இதுதான் மீனிங். ஓகேவா? ஜேவினா ஜேர்னல் வவுச்சர்னா என்ன, இன் ஜேவி கேஷ் வில் நாட் கம், இஃப் கேஷ் கேம்ஸ் இட் இஸ் நாட் ஜேவி, நோ கேஷ் இன்வால்வ். ஓகேவா? புரியுதா? இப்போ ஜேவினா என்னன்னு புரியுதா? ஜேவியில் கேஷ் வரக்கூடாது, வந்தால் அது ஜேவி கிடையாது. அது சம்ஒன், ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இப்படி தான் இருக்க முடியுமே ஒழிய ஜேவியில் கேஷ் வராது, வந்தால் அது ஜேவி கிடையாது. இப்போ இது வரைக்கும் இந்த கான்செப்ட் புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சால் ஒரே ஒரு தம்பு இம்ப்ரெஷன் போடுங்க. யாராவது ஒருத்தர் புரியுது, புரியலன்னா சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த கான்செப்ட் புரியுதா? ரைட். இப்போ நம்முடைய ரூலுக்கு வருவோம், சீனிவாசனுடைய ரூலுக்கு வருவோம். ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டேன், 8 வகையான டிரான்சாக்ஷன். வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கோ. பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரெசிப்ட், பேமெண்ட்டு, கான்ட்ரா, ஜேவி, இப்படி 8 பிரிச்சுக்கோ. ஈச் அண்ட் 8 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஈச் அண்ட் எவ்ரி கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். சரி சார், ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஐடென்டிஃபை த டெபிட். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் டெபிட் என்னன்னு கண்டுபிடி, கிரெடிட் ஆட்டோமேட்டிக்கலி வில் கம் டு யூ. இதுதான் சீனிவாசனுடைய ரூல். ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட், டெபிட் என்னங்கிறத கண்டுபிடி, கிரெடிட் தானா வரும். ஓகேவா? ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளருங்கிற மாதிரி. எப்படி பழமொழி? ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் நீங்கள் டெபிட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கிரெடிட் தானா வரும். அதுதானே சார் கஷ்டம், அதுக்கு தானே இந்த கோல்டன் ரூல்லாம் கொடுத்து என் உயிரை எடுக்கிறான். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நான் ஒரே ஒரு தம்பு ரூல் சொல்கிறேன், அந்த ரூலை ஃபாலோ பண்ணு, உனக்கு ஈஸியாக வந்துடும். ஒரே ஒரு ரூல் போதும், 4 ஜேவியை நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே ஒரு ரூல் போதும். என்ன ரூல் அது அப்படின்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட். என்னது? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எப்பொழுதுமே டெபிட்ல தான் வரும். இந்த ஒரு ரூல் போதும், நீ 4 ஜேபியை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு முறை மனசுல சொல்லி பாருங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட். என் கூடவே சேர்ந்து சொல்லி பாரு. நீ வாயை திறந்து சொல்ல வேண்டாம், மைக் ஆன் பண்ணி வாயை திறந்து சொல்லு, ஆனால் மைக் ஆன் பண்ண வேண்டாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட் 4 வாட்டி சொல்லு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட். பக்கத்தில் உங்கள் வீட்டில் யாராவது வேடிக்கை பார்க்குறாங்கன்னா அதுக்காக கவலைப்படாது, அவங்க வேடிக்கை பார்க்குறவங்க யாரும் நமக்கு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட். நான் இங்கே கடையில் உட்காந்து எடுப்பேன் கிளாஸு, 4 பேர் ரோட்டில் போகிறோம், என்னதான் இவங்க கத்தின்னு இருக்கான் அப்படிம்பாங்க. நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், ஏன் மாணவர்களுக்காக நான் கத்துறேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட். இந்த ஒன்று தெரிஞ்சா போதும், 4 ஜேபி வரும். இப்போ பாருங்க, உங்களுக்கு நீங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன் என்னங்கிறது ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட் எங்கள் வாத்தியார் சொன்னார். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே டெபிட் என்ன கிரெடிட் என்ன போட போகிறேன். ஓகேவா? அதுக்கான ஷார்ட்கட் கீ
நான் என்ன சொல்லியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட்னு சொல்லிட்டேன். ஆல்வேஸ் டெபிட். இப்போ ஒன்றும் இல்லை, பர்ச்சேஸ் பண்ணினா எத்தனை வகையான பர்ச்சேஸ் இருக்குது? ஒன்று கேஷுக்கு, இல்லை கிரெடிட்டுக்கு, அவ்வளோதானே. 2 வகையில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பர்ச்சேஸ்ன்னு போனால் 2 வகையில் தான். ஒன்று கேஷ் கொடுத்து வாங்கலாம், இல்லை நான் அப்புறம் தரேன் சார்னு கடனுக்கு சொல்லிட்டு வரலாம். சார் சரவணா ஸ்டோர் போனால் ஆட்டையை போட்டுன்னு வரான்ல, அதெல்லாம் பர்ச்சேஸில் வராது. ஓகேவா? 2 பர்ச்சேஸ் தான், கேஷு அல்லது கிரெடிட். நீ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்னு கண்டுபிடிச்சிட்டியா? கிரெடிட் என்ன உன் மனசுக்குள்ளே கேட்டு பாரு, நீ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுற? கேஷ் கொடுத்து வாங்குறியா, கிரெடிட்டுக்கு வாங்குறியா? ஐயா நான் கேஷ் கொடுத்து வாங்குறேன், அப்போ கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட். இல்லை சார் நான் கடன் சொல்லிட்டு வாங்கினேன் எக்ஸ் அண்ட் கோலேருந்து, எக்ஸ் அண்ட் கோ கிரெடிட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட்டு. கேஷ் இன்க்ளூடு பேங்க்கு. என்னப்பா அது? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட் அல்லது கிரெடிட் அக்கௌண்ட். இது ஆக்டிவேஷன் ஃபெயில்னு வருது, பார்ப்போம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட்டு. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷு அல்லது எக்ஸ் அக்கௌண்ட், சன்ட்ரி கிரெடிட்டார். எக்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட். பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ F9. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன வரும்? அப்படியே அந்த என்ட்ரி அப்படியே உல்ட்டால வரும். ஓகேவா? அந்த என்ட்ரி அப்படியே உல்ட்டா வரும். பர்ச்சேஸ் ரிட்டர்னில் பர்ச்சேஸ் வந்து கிரெடிட்டில் வந்துடும். பர்ச்சேஸ் ரிட்டர்னில் பர்ச்சேஸ் வந்து என்ன வரும்? கிரெடிட்டில் வந்துடும். இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். ஓகேவா? இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஷார்ட்கட் கீ Alt F5. Alt F5. இப்போ நீயாவே ரூல்ஸ் சொல்ல பாரு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட் அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் என்னவா இருக்க முடியும்? சேல்ஸ் அக்கௌண்ட் என்னவா இருக்க முடியும்? ஆல்வேஸ் கிரெடிட். ஓகேவா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட் அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் கிரெடிட். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும், தூக்கம் இருப்பாங்க, ஏம்மா எந்திரி, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எங்கேம்மா வரும்? ஆல்வேஸ் டெபிட். சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் கிரெடிட். இந்த 2 தெரிஞ்சா. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் கிரெடிட். அப்போ கிரெடிட்டில் போய் என்ன பண்ணு, சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடு. Each and every type of transaction, first you have to identify the transaction, identify the debit, credit தானாக வரும்னா. இப்போ நீ கிரெடிட்டை கண்டுபிடிச்சிட்டா, அப்போ டெபிட் உனக்கு தானாக தானே வரும். நீ சேல் பண்ணால் உனக்கு என்ன வரும்? ஒன்று கேஷ் வரும், இல்லை செக் வரும், இல்லைன்னா கடன் சொல்லிட்டு போவான். கேஷ் வந்ததுன்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, பேங்க் வந்தால் பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு. கடன் சொல்லிட்டு போனால் எவன் சொல்லிட்டு போகிறான்னா அவன் சொக்காய எப்படியோ அவன் பேரை டெபிட் பண்ணும். இப்போ ஒய்க்கு விற்கிறோன்னு வச்சுக்கோ, கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு அல்லது ஒய் அக்கௌண்ட் டெபிட்டு, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சிம்பிள். கேஷ் அக்கௌண்ட்டு ஆர் ஒய் அக்கௌண்ட். ஓகேவா? ஷார்ட்கட் கீ F8. சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் கிரெடிட் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்னில் அப்படியே உல்ட்டா சேல்ஸ் ரிட்டர்னை இங்கே எடுத்துன்னு வரணும், அதை அங்கே எடுத்துன்னு போகணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சேல்ஸ் ரிட்டர்னில் இது உல்ட்டா. இதுக்கு வந்து Alt F5, சாரி Alt F6. இந்த 4 ஒரு ஜாதி, இந்த 4 ஒரு ஜாதி. பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ், சேல்ஸ். இந்த 4 ஒரு ஜாதி. இந்த ரெசிப்ட் பேமெண்ட் காண்ட்ரா இது ஒரு ஜாதி.
ஜேவி தனி ஜாதி, இது தனி ஜாதி, ஜேவி தனி. ஓகேவா? இப்ப ரசிப்ட்ல பாருங்க, each and every type of transaction first we have to identify the transaction. ஒருத்த கேஷ் கொடுக்குறான் ஆனா நான் சேல்ஸ் பண்ணல அப்படின்னா அது ரசிப்ட். அந்த மாதிரி ரசிப்ட்ல பணம் எங்க போய் சேருது? கேஷ் அக்கௌண்ட், அது டெபிட். உள்ள என்ன வருது? கேஷ். கேஷ் வந்தா கேஷ், பேங்க் வந்தா பேங்க். பின்னாடி கொடுத்தவன். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் அல்லது பேங்க் அக்கௌண்ட் டெபிட். கிரெடிட் வந்து யார் கொடுத்தானோ அவனுக்கு, கிவர் அக்கௌண்ட் கிரெடிட். ஷார்ட்கட் கீ F6. ஷார்ட்கட் கீ F6. பேமெண்ட்ல யார் பணம் வாங்கிட்டு போறானோ அவன் சொக்காய எப்படி? பேமெண்ட்ல யார் பணம் வாங்கிட்டு போறானோ அவன் சொக்காய எப்படி? குப்புசாமி வாங்கிட்டு போறான், குப்புசாமி அக்கௌண்ட் டெபிட். ராமசாமி வாங்கிட்டு போறான், ராமசாமி அக்கௌண்ட் டெபிட். இந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் அக்கௌண்ட் டெபிட், ரிசீவர் அக்கௌண்ட் டெபிட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி கொடுக்குற? சார் நான் கேஷாக கொடுக்குறேன், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். செக்காக கொடுக்குறேன், செக் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். அவ்வளோதான். பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட்க்கு F5. அடுத்தது கான்ட்ரா. கான்ட்ரா கான்ட்ராக்ட் பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஓன் பணம் உங்ககிட்டே தான் இருக்கும். ஒன்று கேஷ் பாக்ஸில் இருக்கும், இல்லை பேங்க்கில் இருக்கும். அதுதான் கான்ட்ரா. கான்ட்ராவில் எந்த அக்கௌண்ட் டெபிட், எந்த அக்கௌண்ட் கிரெடிட்டு? பணம் எங்கே போய் சேருதோ அது டெபிட்டு, எங்கே இருந்து போகுதோ கிரெடிட்டு. கான்ட்ராவில் இதை ஞாபகம் வச்சுக்கோ. பணம் எங்கே போய் சேருது, வேர் மணி கோஸ், அந்த அக்கௌண்ட் டெபிட்டு. எங்கே இருந்து போகுது அது கிரெடிட். கான்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் மணி கோஸ், அந்த அக்கௌண்ட் டெபிட். ஃப்ரம் வேர், ஃப்ரம் வேர் ஆர் விச் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் கிரெடிட். ஷார்ட்கட் கீ கான்ட்ராக்ட் F4. ஸோ ஜேவி, ஜேவி என்னங்கிறது இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த கான்ட்ரா இருக்கு பார்த்தியா, அது நம்மளை லைட்டாக குழப்பம். இங்கேயும் கேஷ் வரும், அங்கேயும் கேஷ் வரும், இங்கேயும் பேங்க் வரும், அங்கேயும் பேங்க் வரும். இந்த கான்ட்ரா மொத்தம் கொஞ்சம் நடித்து காட்டிடுறேன், உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்னுடைய ஆக்ஷனை பாருங்கள், நம்முடைய கெட்டப்பை பாருங்கள், நம்ம நடித்து காட்டுறதை பாருங்கள். உங்களுக்கு இந்த கான்ட்ரா குழப்பமே இருக்காது. ரசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, இந்த மூணும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? சொல்லும்போது ஃபஸ்ட்டு ரெசிப்ட் பாருங்கள். ரெசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உமாதேவிகிட்டேருந்து பணம் வாங்குறேன். உமாதேவி என்னுடைய ஒய்ஃப். அவங்கள்ட்டேருந்து நான் காசு வாங்குறேன், 200 ரூபா வாங்குறேன். ரைட்டா? வாங்கும்போது என்ன ஜேவி? கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, உமாதேவி அக்கௌண்ட்டு கிரெடிட். ஓகேவா? ரெசிப்ட்டுக்கு வந்து ஜேவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன சொல்கிறேன் பாருங்கள். உமாதேவிக்கு கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு 200, கிரெடிட் வந்து உமாதேவி அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ நான் உமாதேவிட்டேருந்து 200 ரூபா காசு வாங்குறேன். இங்கே பாருங்கள், அம்மா ஒரு 200 ரூபா கொடுமா. வாங்குறேன்னா அவங்கள்ட்டேருந்து வாங்குறேன், கேஷ் வாங்குறேன். வாங்கி என் சட்டப்பையில் வச்சுக்கிறேன். இதுதான் கேஷ் பாக்ஸ். இது என்னது? என் சட்டப்பை கேஷ் பாக்ஸ். இதுக்கு என்ன ஜேவி? கேஷ் அக்கௌண்ட் டெபிட், உமாதேவி அக்கௌண்ட் கிரெடிட். ரைட்டா? கேஷ் அக்கௌண்ட் டெபிட்,
கொடுத்த உமாதேவி அக்கௌண்ட் கிரெடிட். இப்போ பாருங்க, நான் வந்து எனக்கு தெரியுதான்னு தெரியல, நான் கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கிறேன் பேண்ட்டை, தெரியுதான்னு பாருங்க. இது இந்தியன் பேங்க், இது கனரா பேங்க், இது இந்தியன் பேங்க், இது கனரா பேங்க், இது கேஷ் பாக்ஸ். என் முகம் தெரியாது பரவாயில்ல, லைட்டாக என் முகம் தெரிய மாதிரி. இது கேஷ் பாக்ஸ், இது இந்தியன் பேங்க், இது கனரா பேங்க். லைட்டா இது இந்தியன் பேங்க், இது கனரா பேங்க், என்னுடைய கேஷ் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் நான் கேஷ் வந்தாச்சு, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு உமாதேவி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்தியன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், இந்தியன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன். பணம் எங்கே போய் சேருதோ அது கான்ட்ரா, கான்ட்ராவில் பணம் எங்கே போய் சேருது அந்த அக்கௌண்ட் டெபிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஷ் பாருங்கள், கேஷ் பாக்ஸ்லேருந்து பணம் எங்கே போய் சேருது, இந்தியன் பேங்க்குக்கு போகுது. அப்போ எந்த அக்கௌண்ட் டெபிட், எந்த அக்கௌண்ட் கிரெடிட்டு, இந்தியன் பேங்க்கு டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. புரியுதா, பணம் எங்கே போய் சேருது அந்த அக்கௌண்ட் டெபிட், எங்கே இருந்து போகுது கிரெடிட். இப்போ இந்தியன் பேங்க்லேருந்து கேஷ் பாக்ஸுக்கு காசு வருது, பணம் வித்ட்ரா பண்ணுறேன், அது ஒரு கான்ட்ரா. இப்போ பாருங்க, இந்தியன் பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறேன் கேஷ். இப்போ இதுக்கு என்ன ஜேவி நீங்களே சொல்லி பாருங்க, கேஷ் அக்கௌண்ட் டெபிட், இந்தியன் பேங்க் கிரெடிட். இப்போ கேஷ் பாக்ஸ்லேருந்து நான் கனரா பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன், பணம் எங்கே போய் சேருது, கனரா பேங்க். இந்த பக்கம் பாருங்க, இது கனரா பேங்க். ஸோ கனரா பேங்க் டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். பணம் எங்கே போய் சேர்ந்துருக்கு, இப்போ கனரா பேங்க். கனரா பேங்க்லேருந்து இப்போ நான் பணத்தை வித்ட்ரா பண்ணுறேன், கனரா பேங்க்லேருந்து பணத்தை இப்போ நான் வித்ட்ரா பண்ணுறேன். வித்ட்ரா பண்ணால் கேஷ் பாக்ஸ் வருது. இப்போ பாருங்க, கனரா பேங்க்லேருந்து பணம் எங்கே வருது, கேஷ் பாக்ஸ் வருது. கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கனரா பேங்க் கிரெடிட். திரும்பவும் நான் இந்தியன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன், இந்தியன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டேன், இந்தியன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு இந்தியன் பேங்க்கு டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட். இப்போ ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க், இது இந்தியன் பேங்க், இது கனரா பேங்க். கனரா பேங்க்கில் இப்போ காசு இல்லை, இந்தியன் பேங்க்கில் தான் காசு இருக்குது. இந்தியன் பேங்க்லேருந்து கனரா பேங்க் காசு போகுது. இந்தியன் பேங்க்லேருந்து என்ன பண்ணுது, காசு எங்கே போகுது, கனரா பேங்க் போகுது. அப்போ எந்த அக்கௌண்ட் டெபிட்டு, பணம் எங்கே போய் சேருது, கனரா பேங்க்குக்கு போகுது. கனரா பேங்க் டெபிட்டு, இந்தியன் பேங்க்கு கிரெடிட்டு. ரைட்டா, கனரா பேங்க் டெபிட்டு, இந்தியன் பேங்க் கிரெடிட். இப்போ கனரா பேங்க்லேருந்து இந்தியன் பேங்க் போகுது, கனரா பேங்க்லேருந்து பணம் இந்தியன் பேங்க் போகுது. இந்தியன் பேங்க் டெபிட்டு, கனரா பேங்க் கிரெடிட். இதுதான் கான்ட்ரா. பேமெண்ட்டு பாருங்க, இந்தியன் பேங்க்லேருந்து உமாதேவிட்ட நான் வாங்கின காசை கொடுத்துட்றேன். ரிசீவர் உமாதேவி, பேங்க் வந்து இந்தியன் பேங்க். இந்த பாரு கொடுத்துட்றேன், அம்மா இந்த காசு கொடுத்துட்டேண்ணா, பேமெண்ட் பண்ணிட்டேன், பேமெண்ட் பண்ணிட்டேண்ணா. இதுக்கு என்ன சேனல், ரிசீவர் உமாதேவி அக்கௌண்ட் டெபிட்டு, பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். எவ்வளோதான், ஓகேவா. ஜேவிக்கு அப்ளை கோல்டன் ரூல். நான் அதனால தான் கோல்டன் ரூல் வேண்டான்னு சொல்லலை, அப்ளை கோல்டன் ரூல், அப்ளை கோல்டன் ரூல். அதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா F7. ஓகேவா, புரிஞ்சிடுச்சா. டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், each and every type of transaction, first we have to identify the transaction and identify the debit, credit automatically will come. உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அந்த எக்ஸசைஸில் படித்து பார்த்துட்டு இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. கிளியரா. அடுத்தது டேலியோடைய பல்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும்.
டேலியோடைய பல்ஸ் என்ன? தனக்கே தகராறா, இதில் தம்பிக்கு பலகாரமாங்கிற கதை. என்ன சார் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கு கோல்டன் ரூலே தகராறு. இப்போ டேலி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் நமக்கு முதல்ல எடுத்த உடனே டெபிட் சொல்லி தானே பழக்கம். பட் டேலியில் நம்ம டிரான்சாக்ஷனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், எல்லாத்துலேயும் டெபிட் தான் முதல்ல வருதாங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன் டேலி பாருங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டேன்னா இது வேண்டாம். ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன், டெபிட் என்னங்கிறத கண்டுபிடிக்கும். கோல்டன் ரூலையும் நம்ம டெபிட்டை முதல்ல சொல்லி தான் பழக்கம். பட் டேலியில் இந்த 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எல்லாத்துலேயும் டெபிட் தான் வருதா இல்லை கிரெடிட் கூட வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாம். டேலி ஓப்பன் பண்ணுவோம், நம்ம கம்பெனி ஓப்பன் பண்ணுவோம், கணேஷ் அட்வர்டைசிங். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ட்ரி டேலி பர்ச்சேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கி F9, ரைட்டா? பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கி F9. இதில் முதல் என்ட்ரி டெபிட்டா கிரெடிட்டான்னு கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன் ரெண்டுக்கும் நான் வவுச்சர் மோடில் போய் பார்க்குறேன். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிரெடிட்டா டெபிட்டா பர்ச்சேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கண்ட்ரோல் ஹெச் சேஞ்ச் மோடு. அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆஸ் வவுச்சர்னு போடுறேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிரெடிட்னு வருது. முதல் என்ட்ரி டேலியில் என்ன வருது, கிரெடிட். பர்ச்சேஸில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிரெடிட், ரெண்டாவது தான் டெபிட். ஸோ முதல்ல கிரெடிட்டு அப்புறம் டெபிட்டு. பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு ஷார்ட்கட் கி Alt F5. அதில் என்ன வருதுன்னு பார்ப்போம். Alt F5, Alt F5 டெபிட் நோட்டு. அதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி டெபிட், ஃபர்ஸ்ட் என்ட்ரி டெபிட். சேல்ஸில் முதல் என்ட்ரி என்ன வருது, சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8. அதுலேயும் போயிட்டு கண்ட்ரோல் ஹெச் ஆஸ் வவுச்சர் போகிறேன். சேல்ஸில் முதல் என்ட்ரி டெபிட். சேல்ஸ் ரிட்டர்னில் சேல்ஸ் ரிட்டர்னுக்கு ஷார்ட்கட் கி Alt F6 கிரெடிட் நோட்டு, ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிரெடிட். ரசிப்ட், ரசிப்டுக்கு ஷார்ட்கட் கி F6. அதுலேயும் போயிட்டு சேஞ்ச் மோடு கொடுக்குறேன். ஏன்னா டபுள் என்ட்ரி மோடு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி டெபிட்டா கிரெடிட்டா கண்டுபிடிக்க. ரசிப்டில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிரெடிட். பேமெண்ட்டில் என்ன செய்தி, F5 போங்க, பேமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி டெபிட். கான்ட்ராவில் என்ன செய்தி, F4 பணம் எங்கே போய் சேருதோ அந்த அக்கௌண்ட்டு டெபிட்டு, ஆனால் கான்ட்ராவில் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டு கிரெடிட். ஜேவியில் டெபிட் டெபிட் தான், கிரெடிட் கிரெடிட் தான். ஜேவியில் எடுத்தோடனே டெபிட் தான், கிரெடிட் வராது. ஸோ பாருங்கள், 1 2 3 4 இருக்கிற 8 என்ட்ரியில் 4 என்ட்ரியில் எடுத்த உடனே கிரெடிட்டு, 4 என்ட்ரியில் டெபிட்டு. ஒன்று டெபிட்டை முதல்ல வைக்கணும் எல்லாத்துலேயும், இல்லை கிரெடிட்டை முதல்ல வைக்கணும் எல்லாத்துலேயும். ஏற்கனவே நமக்கு கோல்டன் ரூல் தகராறு, தனக்கே தகராறா இல்லை தம்பிக்கு பலகாரமாங்கிற கதையா. நமக்கு முதல்ல எது டெபிட் எது கிரெடிட்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். தப்பி தவறி நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா கூட டேலியில் என்ட்ரி பண்ணும்போது தப்பாக என்ட்ரி பண்ணுவோம். அதனால தான் நான் சொன்னேன், இந்த கோல்டன் ரூலை கொஞ்சம் ஒதுக்கி வை, டேலி எப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். டேலி எப்படின்னு புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை செய்யலாம். அதனால தான் இந்த கோல்டன் ரூலை கொஞ்சம் ஒதுக்கி வை அப்படின்னு. டேலியுடைய ரூல் என்ன தெரியுமா, டேலி வந்து டெவலப்டு பை பரத் கோயங்கோ சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்வாடி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் எதில் குறியாக இருப்பாங்க,
பணத்துல குறியா இருப்பாங்க. லக்ஷ்மியில குறியா இருப்பாங்க. ரைட்டா? பணத்துல குறியா இருப்பாங்க அவங்க. ஸோ எது ஒன்றாலும் சரி, முதல்ல பணம் பணம் பணம், அவங்க வெளில பணம் தான். இப்போ பாருங்க, அந்த நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு அப்படியே சிங்க் ஆகும். நான் அதனால தான் நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு சிங்க் ஆகும். இந்த கோல்டன் ரூலை மறந்துடு அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்க, பர்ச்சேஸ் போகிறேன், ஓகேவா? பர்ச்சேஸில் மொதல் என்ட்ரி என்னன்னு பாருங்க. எல்லாத்துலேயும் பாருங்க பணம் தான் முதல்ல இருக்கும். டெபிட் கிரெடிட் வேலையே கிடையாதுங்க. பர்ச்சேஸ் பண்ணினா என்ன ரூல்? முதல்ல கேஷ் பர்ச்சேஸா கிரெடிட் பர்ச்சேஸா அதை சொல்லுங்கிறான். நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். கோல்டன் ரூல்லாம் முதல் பர்ச்சேஸ் கேஷ் பர்ச்சேஸா கிரெடிட் பர்ச்சேஸா? எடுத்த உடனே பர்ச்சேஸ் அப்படியா? சரி, அப்போ கேஷ் பர்ச்சேஸா அல்லது கிரெடிட்டுக்கு வாங்கிறியா? எக்ஸ் அண்ட் கோ அண்டர் சண்டி கிரெடிட்டார். ஓகேவா? கீழே பர்ச்சேஸ் ஆல்ட் சி, பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். எவ்வளவு? ஒரு 20,000. ஸோ பர்ச்சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷ் பர்ச்சேஸா அல்லது கிரெடிட் பர்ச்சேஸா? இது கிரெடிட் பர்ச்சேஸ் இல்லை கேஷ் பர்ச்சேஸ். ஓகேவா? பர்ச்சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷ் பர்ச்சேஸா அல்லது கிரெடிட் பர்ச்சேஸா? பர்ச்சேஸில் மொதல் என்ட்ரி கேஷ் பர்ச்சேஸா கிரெடிட் பர்ச்சேஸா? சேல்ஸில் கேஷ் சேல்ஸா கிரெடிட் சேல்ஸா? F8 கேஷ் சேல்ஸு, ஆல்ட் சி சேல்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் ஒரு 16,000. கிரெடிட் சேல்ஸு ஆல்ட் சி ஒய் அக்கௌண்ட்டு அண்டர் சன்ரி டெட்டார். இது நான் டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. 25,000. பர்ச்சேஸா கேஷ் பர்ச்சேஸா கிரெடிட் பர்ச்சேஸா? முதல் கேள்வி அதுதான் கேட்கணும். சேல்ஸா கேஷ் சேல்ஸா கிரெடிட் சேல்ஸா? ரசிப்டா கேஷா தரானா செக்கா தரானா? யார்கிட்டேருந்து காசு வரும்? ஒயிட்டேருந்து காசு வருதுன்னு வச்சுக்கோ. அவன் கேஷா தரானா செக்கா தரானா? ரசிப்டுக்கு ஷார்ட் கட்டி F6, சிங்கிள் என்ட்ரி மோடில் போகும். கேஷா தரானா செக்கா தரானா? ஒய். ஒரு 5,000 ரூபா கேஷா தரான், என்ட்ரு சேவ். இல்லை சார், அவன் செக்கா கொடுக்குறான், பேங்க் ஒய் அக்கௌண்ட். எவ்வளோ தரணும்? 20,000 தரணும், ஒரு 15,000 தரான். என்ட்ரு. ரசிப்ட்னா கேஷா கொடுக்குறானா செக்கா கொடுக்குறானா? அடுத்தது பேமெண்ட்டு. கேஷா கொடுக்குறியா செக்கா கொடுக்குறியா? நம்ம யார்கிட்ட வாங்கினோம்? எக்ஸ் கிட்ட வாங்குறோம். ஒரு 2,000 ரூபா கேஷா கொடுப்போம், ஒரு 5,000 ரூபா செக்கா கொடுப்போம். பேமெண்ட்டு டேட்டா மாற்று. 2,000 ரூபா கேஷு எக்ஸ் அக்கௌண்ட், 20,000 தரணும், 2,000 தரும். எகைன்ஸ்ட் இந்த பில் நம்பர். ஓகேவா? இல்லை சார், நான் செக்காக கொடுக்க விரும்புகிறேன், கூட ஒன்றும் தப்பு இல்லை. மேலே பேங்க்கு, கீழே எக்ஸ் அண்ட் கோ ஒரு 15,000. என்டர். ஓகேவா? சார், நான் பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன், கான்ட்ரா. பணம் எங்கே போய் சேருதோ அது மேலே. நான் இந்தியன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன் ஒரு 5,000. கான்ட்ராக்ட் ஷார்ட் கட்டி F4. பணம் எங்கே போய் சேருது? அது மேலே. எங்கே இருந்து போகுது? கீழே. பணம் எங்கே போய் சேருது? இந்தியன் பேங்க். ஸோ மேலே எங்கே போகுது பணம்? இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு. கீழே கேஷு. எவ்வளவு? ஒரு 15,000 டெபாசிட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி டெனாமினேஷன் வந்துச்சுன்னா அது டெபாசிட்னு அர்த்தம். இது டெபாசிட். சார், நான் பணம் வித்ட்ரா பண்ணுறேன், அதுவும் காண்ட்ரா. கேஷு. எங்கேருந்து வித்ட்ரா பண்ணுறேன்? இந்தியன் பேங்க். எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறேன்? 10,000. இப்போ 1/29 கேஷ் பேலன்ஸு, 1/39 ஆகிடும் பாருங்க. 1/39.
சார் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு, நான் இந்தியன் பேங்க் ஓடிக்கு இந்தியன் பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பணம் எங்கே போய் சேருது? இந்தியன் பேங்க் ஓடி அக்கௌண்ட்டு. எங்கே இருந்து போகுது? இந்தியன் பேங்க்லேருந்து. பணம் எங்கே போய் சேருது? அந்த அக்கௌண்ட்டு மேலே. எங்கே இருந்து போகுதோ கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் பணம் எங்கே போய் சேருது? ஓடி அக்கௌண்ட்டு. ஓடி அக்கௌண்ட்டு ஏற்கனவே 76 லட்சம் இருக்குது. நான் இப்போ இந்தியன் பேங்க்கில் என் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 23 லட்சம் இருக்குது. இதுலேருந்து ஒரு 10 லட்சம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 76 லட்சம் கிரெடிட் பேலன்ஸு. 10 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா என்ன ஆகும்னா கிரெடிட் பேலன்ஸு குறையும். 76ங்கிறது 66 ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இங்கே 66 ஆயிடுச்சு. இங்கே 23 இருந்தது 13 ஆயிடுச்சு. இதுவும் என்னது? கான்ட்ரா. இது வந்து என்னது? பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். பணம் எங்கே போய் சேருது? அந்த அக்கௌண்ட்டு மேலே. எங்கேருந்து போகுது? அது கீழே. ஓகேவா? ஜேவி இன்னும் ஒன்றே ஒன்று தான். ஜேவி டெப்ரிசியேஷன் என்ட்ரி போடணும். டெப்ரிசியேஷன் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன். ஜேவினா என்ன? கேஷ் வராது. வந்தால் அது ஜேவி கிடையாது. என்ன மாதிரி சூழ்நிலை வரும் அப்படின்னா, ஜேவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது அல்லது டிக்ரீஸ் ஆகிறது, ஒரு லைபிலிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது அல்லது டிக்ரீஸ் ஆகிறது, ரீவேல்யூவேஷன் பண்ணுற போது இன்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு அக்கௌண்ட்ஸ் இன்னொரு அக்கௌண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இடத்துல கேஷ் இன்வால்வ் ஆகலை, கேஷும் பேங்க் ரெண்டுமே இன்வால்வ் ஆகலைன்னா அப்போ தான் நம்ம ஜேவி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷனுங்கிறது எப்போதுமே எக்ஸ்பென்ஸ். F7 டேட்டு 31/3, ஏதோ ஒரு அசட் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்குறோம், லேண்ட் அண்ட் பில்டிங் 64 லட்சம் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆல்ட் சி போட்டு டெப்ரிசியேஷன் ஒரு 6 லட்சம் ரூபாய். டெப்ரிசியேஷன் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஒரு 6 லட்சம் ரூபாய். கிரெடிட் வந்து எதுக்குனாக்க லேண்ட் அண்ட் பில்டிங். இதில் வந்து நம்ம குறைக்கிறோம். லேண்ட் அண்ட் பில்டிங்கோட வேல்யூ குறைஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனையும் ஐடென்டிஃபை பண்ணி டேலியில் என்ட்ரி பண்ண போகிறீங்க. டேலி கிளாஸே அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். அதுக்கப்புறம் டெபிட் என்னங்கிறத கண்டுபிடி, கிரெடிட் தானாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் சேல்ஸ் என்ட்ரி போட கற்றுக் கொடுத்துட்டேன். இதுலேயே உங்களுக்கு நான் ரெசிப்ட்டும் போட்டுட்டேன், பேமெண்ட்டும் போட்டுட்டேன். நீங்கள் ரெசிப்ட் என்ட்ரி பேமெண்ட் என்ட்ரி போட்டு பாருங்கள். இல்லைன்னா மண்டே உங்களுக்கு சந்திப்போம். அதுவரை தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி. விடைபெறுவது உங்கள் டேலி சீனிவாசன். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் யாராவது பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணு, ஷேர் பண்ணு. இது எப்படி இருக்குது இந்த வீடியோ, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு யூடியூப்பில் நீங்கள் போடும்போது கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை. உங்கள் டேலி சீனிவாசன்.